நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே பதறி போயிட்டு நம்மளுடைய அபி போயிட்டு சங்கரை பிடிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இருந்து ஏமாற்றி ஓடி பார்க்குவேன். உனக்கு முரளி பற்றி எல்லா விஷயம் தெரியுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீயா உண்மையை சொல்கிறியா இல்லை நான் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு உன்னை வந்து விடட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே யார் அந்த முரளினா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நிஜமாவே முரளினா யாருன்னு உனக்கு தெரியாதா? ஆமாம் எனக்கு தெரியாதுன்றாங்க. இங்கே பார், இதனால தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. நான் தேவையில்லாத கலங்கத்தை எல்லாம் சுமத்திட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். முரளி வந்து எப்படிப்பட்டவன், முரளி எதுக்காக இப்படிப்பட்ட பொய்த்தனத்தை சொன்னான், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி ரொம்பவே கோவமா அபி கேட்க, சங்கர் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டே வந்து மழுப்பிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அபி கோபப்பட்டு அங்கே பக்கத்தில் இருக்க கட்டி எடுத்து, இப்போ நீ சொல்றிய இல்லை ஒட்டுமொத்தமாக உன் கதையை முடிச்சுட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க அபி வந்து நீங்கள் ரொம்பவே நல்லவங்க, ஆனால் முரளி கிருஷ்ணா அப்படி கிடையாது. உங்களை முதல் முறை எப்போ பார்த்தானோ அப்பத்திலிருந்து உங்கள் மேலே வந்து காதலில் இருந்தால் உங்களை எப்படியாவது அடையணுன்றதுக்காக அஞ்சலியோட விஷயத்தை எல்லாமே மறைச்சான். அவன் பண்ண எல்லா வேலையுமே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சங்கர் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட அபி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் முரளியா? அவனை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி அபி முடிவு பண்ணுறாங்க. அதோட இந்த பிரமுக